இனிய காலை வணக்கம். கொஞ்சம் நகைச்சுவையோடு இன்றைய நாள் என் வாழ்க்கையில் துவங்குகிறது. என்ன நகைச்சுவை என்று? பொதுவாகவே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையும் போது நான் எழுதிய கதைகள் சாமி வீட்டை வச்சு பூஜை பண்ணுவாங்க மனைவி. இந்த தடவையும் அதே மாதிரி படமாகாத 6 கதைகள் பவுண்டட் ஸ்கிரிப்ட் பூஜை பண்ணணுமான்னு என் மனைவி கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பூஜையிலேயே இருக்கு. அது ஒவ்வொரு சரஸ்வதி பூஜை வரும், இந்த கதைகள் எடுத்து போய் வைப்போம், சாமி கும்பிடுவோம், மறுபடியும் எடுத்து உள்ளே வைப்போம். எதுவும் திரைப்படம் மாதிரி கன்வெர்ட் ஆத்த வாய்ப்பே கிடைக்கல. அதான் அலுப்பாக இருக்குது அப்படின்னு திருப்பி தாங்க முடியல. நானும் மனைவியும் விழுந்து விழுந்து சிரித்தோம். இப்போ இருக்கிற சினிமாவை யோசித்து பார்த்தேன். எந்த சின்ன படமும் ஓட மாட்டேங்குது, ப்ரொடியூசர் யாருமே இல்லை. என்ன சீக்கிரம் முடிவெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க மனைவி. பூஜைக்கு 10 மணிக்கு பூஜை போடணும்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம் தாயி, அந்த 6 கதைகள் அந்த பூஜையில் இருக்க வேண்டாம், எடுத்து தனியாக வைப்போம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஒன்றும் பேசிக்கல, சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இதை சொல்வதற்கா இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லணும். ஏனென்றால் தமிழ் சினிமா அகல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கண்ணு கெட்டிய வரை இயக்குநர்களுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருடைய கடைக்கண் பார்வையாவது கிடைக்கும்னு பார்க்குற அளவுக்கு மாற தயாரிப்பாளரே இல்லை. அதுதான் இன்றைய தமிழ் சினிமாவின் மோசமான நிலைமை. வாரத்துக்கு 6 படம் 7 படம் வருது, ஓட மாட்டேங்குது. சின்ன படம் பார்ப்பதற்கு மக்களே ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பாருங்கள், இன்றைக்கி இட்லி கடைன்னா கூட்டம் போவான், ஏன்னா தனுஷ் நடிக்கிறார். மற்றபடி எந்த சின்ன படமும் பார்க்க விருப்பம் இல்லை. திரையரங்குகள் காலியாக இருக்குது. திருப்பூர் சுப்பிரமணி சொல்கிறாரு, சின்ன படங்கள் எடுக்கிறதுனால ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, நீங்களே போட்டு நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப ரேராக அற்புதமாக அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் டாக்கு போய் கூட்டம் போகுது. குடும்பஸ்தன், அப்புறம் இந்த டூரிங் டாக்கீஸு, அதில் கூட ஒரு நடிகன் தேவைப்படுது. டூரிங் டாக்கீஸில் ஒரு சசிகுமார், சிம்ரன்னு தேவைப்படுது. ஒரு 6-7 கோடி ரூபாய் இல்லாமல் அந்த படங்கள் எடுக்கலை. அப்போ சின்ன படங்கள்னால் என்ன பட்ஜெட்டு? 2 கோடியிலேருந்து 3 கோடிக்குள்ளே எடுக்கிறது தான் சின்ன பட்ஜெட். அப்போ 3 கோடிக்குள்ளே எடுக்கப்பட்ட ஏதாவது சின்ன படம் ஓடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமாக 3 கோடி 2 கோடிக்குள்ளே எடுத்த ஒரு படம் ஓடிச்சுன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா ஆச்சரியப்படுவேன். எங்கே காட்டுங்க, ஆதாரத்தோடு நிரூபியுங்க. மாறணும்.